மியாவ் மியாவ் மியாவ். வளர்ச்சி எங்க போன? 6 பூனை இருந்தாலும் நீதான் எனக்கு செல்லமா இருந்த. நான் வெளியே போகும்போது மற்ற பூனைகள்லாம் என் பின்னாடி வரும், நீ வரமாட்ட. ஆனாலும் உனக்கு தான் நான் பாய் சொல்லுவேன். நான் வீட்டுக்கு வரும்போது மற்ற பூனைகள்லாம் என் பைக் சவுண்டு கேட்டு ஓடி வரும், நீ கண்டுக்கவே மாட்ட. ஆனாலும் உன்னையும் கூப்பிட்டுத்தான் மீன் போடுவேன், அதுவும் உனக்கு தான் அதிகமாக போடுவேன். தினமும் காலை எழுந்து வெளியே வரும்போது மற்ற பூனைகள்லாம் என்னை சூழ்ந்து பசின்னு கத்தும். ஆனா நான் உன்னை தேடுவேன், கத்தி கூப்பிடுவேன், நீ ஓடி வருவ, அப்போதான் மீன் போடுவேன். பிஸ்கெட் பால் போடும்போது மற்ற பூனைகள்லாம் சண்டை போட்டு சாப்பிடும். ஆனா நீ தனியா வந்து என்னை முறைச்சு பார்ப்ப, அப்புறம் உனக்கு மட்டும் தனியா பிஸ்கெட் பால் போடுவேன். இப்படிதான் நீ வளர்ந்த, தனித்துவமா தெரிந்த. உன்னை நான் ரசித்தேன், கேர் பண்ணேன். ஆனா நீ தன்னை யாரு வேணாலும் ரசிக்கலாம், நான் யாரையும் ரசிக்க மாட்டேன், கேர் பண்ண மாட்டேன், தனித்துவமா தான் இருப்பேன், கூட்டத்தோடு வாழ மாட்டேன், போயிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நீ என்னை விட்டு போகலாம், ஆனா நீ எனக்கு கொடுத்த அனுபவ அறிவு என்னை விட்டு போகவே போகாது. செல்லமா வளர்த்தீங்கன்னா நம்ம கூட தங்காது, சுதந்திரத்தை விரும்பும், ஓடி போன பூனை மாதிரி. அதுவே கட்டுப்பாடா வளர்த்தீங்கன்னா நம்மளையே சுத்தி சுத்தி வரும், மற்ற பூனைகள் மாதிரி. இதுவரைக்கும் 50 பூனை மேல பார்த்திருக்கேன், வளர்த்திருக்கேன். சாதா, ஸ்பெஷல்னு பல ரகம், நிறைய இறந்து போயிருக்கு, 1-2 காணாமல் போயிருக்கு. சிலது அதிசயம் அற்புதம்லாம் காட்டியிருக்கு. எத்தனை உணர்வுகள், அதில் எத்தனை அனுபவங்கள், கற்றுக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் 2 ஆண் பெரிய பூனை, 1 பெண் பெரிய பூனை, 2 குட்டி பூனை இருக்கு, பார்க்கலாம். அனுபவம் தொடரும். நன்றி.